இந்த சிறப்பு அறிஞர்களே தலைவராக அன்புள்ள தமிழர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து வந்து நமக்காக வடமாகாணத்திலே வாழ்கின்ற மக்களின் உள்ள நிலைகளை தொட்டு நடக்கப் போகின்ற வடமாகாண தேர்தலிலே அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தமிழரையும் கட்டி எழுப்பிக் கொண்டு வருகின்ற கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் அரியன் என்றவர்களை கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழுகின்ற தமிழர்களுக்காக அவர்கள் குரல்களுக்காக குரல் கொடுத்து வருகின்ற அன்புக்குரிய தம்பி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானத்துறை அவர்களை கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களே, தமிழக கட்சியின் இளைஞர் அணியின் தலைவர் சகோதரர் சுரேன் அவர்களே, இங்கே காலகாலமாக இந்த மண்ணிலே தமிழரின் வாழ்விற்காக பல சுயத்துக்காக சுய நிர்ணயத்துக்காக உங்களை உறுதியாக அர்ப்பணித்து இங்கே வந்திருக்கின்ற அன்புக்குரிய பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனது முதற்கண் வணக்கம் குறித்தார்கள். கொண்ட லட்சியம் குன்றிடாதயம் கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே, கொண்ட லட்சியம் குன்றிடாதயம் கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே நின்று கொண்டு ஒரு போர்க்கொடி தூக்குவோம், நிச்சயம் நாம் வெல்வோம். ஏனென்றால் நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றீர்கள். இந்த மண்ணிலே 30 ஆண்டுகள் தந்தை செல்வானுடைய தலைமையிலே சாத்திக போராட்டம், 30 ஆண்டுகள் தலைவர் சிவபாகனுடைய தலைமையிலே, தேசிய தலைவருடைய தலைமையிலே ஒரு பாரிய போராட்டம். உலகத்திலே உள்ள அதிநவீன ஆயுதங்கள், வானத்திலே பறந்து கொண்டிருக்கிற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. கடலே போய்கொண்ட ரோடா பெரிய கப்பல்கள் எல்லாம் சிதைந்து நாட்டமாக்கப்பட்டன. இப்படியான ஒரு பெரிய போராட்டம் இந்த மண்ணிலே நடந்தது. 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்களை இந்த மண்ணுக்குள்ளே புதைத்த போது அவர்களுக்கு மண் அளிக்கும் போது அவர்களை விதியாக நினைத்து அந்த மண்ணை நினைத்தோம், அவர்களையும் நினைத்தோம். அவர்கள் செடியாக உழைத்து மரமாகி எங்களுக்கு நிழல் தருவார்கள் என்ற நோக்கத்தோடு தான் அவர்களை நினைத்தோம். அவர்களின் அந்த ஆசா பாசங்களை எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைத்து அவர்கள் மரமாகி எங்களுக்கு வாழ்க்கை தருவார்கள் நினைத்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. இல்லை, அது நடக்க நாள் இருக்கின்றது. அவர் கண்டிப்பாக உழைப்பார்கள், எங்களுக்கு நிழல் தருவார்கள். இந்த மாநில துரிய நிலங்களை மிக கேவலமாக அரசியல் சாணக்கமே இல்லாத மகிந்த ராஜபக்சே தன்னுடைய ராணுவத்தை விட்டு முழுமையாக அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கினார். நீங்கள் மாவீர துயில் நிலத்தை நாங்கள் எவ்வளவு அன்பாக பூசித்தோம். மாவீர தினத்தை எப்படி கொண்டாடினோம், எப்படி விளக்கேற்றுவோம், அனைத்தையெல்லாம் நாசமாக்கி விட்டதாக மகிமை நினைக்கின்றார். எவ்வளவு இளைஞர்களை குளித்துக் கொண்டு போய் அவர்களுக்கு மூளை செலவு செய்வதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் உணர்வாழ்வு அளிக்கப்பட்டு படுந்திருக்கிற அந்த 3 நாள். ஆகவே அம்மனுடைய மணி அடிக்கின்றது, அவருடைய அருள் எப்போதும் மண்ணோட இருக்கும் என்ற அந்த சாட்சிதான் இங்கே அந்த மணி ஒழிக்கின்றது. எனவே இந்த மணியை மாவீரர்கள் எங்கள் மனதிலே இருக்கிறார்கள். அவர் எங்கள் பிள்ளைகள். அவர் எந்த மாதிரி இடித்தாலும் எந்த மாதிரி இடித்து தாண்டினாலும் அந்த மாவீரர்கள் எங்கெல்லாம் எங்கள் மனங்களிலே இருப்பார்கள், மனங்களிலே வாழ்வார்கள். மனங்களிலே இருந்து மரமாகி பெரிய மரமாகி எங்களுக்கு நிறுத்துவார்கள். ஆகவே அவர்கள் இடித்து விட்டோம் என்று நினைத்தால் அது மனமித்தனம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இனத்துக்காக போராடி பயங்கரவாதிகள் இல்லை, இனத்தின் விடுதலுக்காக போராடியவர், தாய் மண்ணுக்காக போராடியவர், விடுதலைக்காக போராடியவர். ஆகவே அவர்கள் தான் அந்த போராடிகள். அவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ காலத்தில் முதல் போட்டு விட்டாப்புல அவரோட மனதிலே இருக்கிற அந்த அதே கொண்ட லட்சியம் ஒரு மனதிலே இருந்து போகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசியலை பிச்சு வெட்டுக்கே இருக்கிறார் உங்களோட. அதனுடைய நான் இந்த நிலைக்குள்ளே வடமாகாணத்தில் 1 மில்லியன் சொன்னது வெறும் பொய்யானதாவது நான் கேட்கிறேன். வடமாகாண சபையிலே ஒரு மாகாண சபை தலைவர் இருக்க
முதலமைச்சர், அவருடைய பேர் முதலமைச்சர். இன்னும் 4 அமைச்சர்கள் இருப்பார். உள்ளூராட்சி அமைச்சர் இருப்பார், மீன்பிடி அமைச்சர் இருப்பார், விவசாய அமைச்சர் இருப்பார், வீடமைக்கும் அமைச்சர் இருப்பார். இதற்கு நான் கதையை போட்டுட்டு இப்படி அமைச்சர்கள் சொல்லி ஒரு கடைசியில் எழுதி கொண்டு வச்சுக்கிறது ஒரு வேலை. ஆகவே ஒரு அமைச்சராக இருந்தால் ஏதாவது வேலை நடக்கும். அமைச்சர்களும் கண்டிப்பாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர் இருக்கும். ஆகவே ஒரு செயல்பாடு இருக்கும். வெறுமனே ஒன்றுமில்லை பேசி போட்டு போவதில் அர்த்தம் இல்லை. ஆகவே ஒரு அமைப்பு இருக்கும். முதல் அமைச்சர் இருப்பார், மேலும் 4 அமைச்சர்கள் இருப்பார். ஆகவே என்னுடைய முதலமைச்சர் மிக நேர்மையானவர். அவர் முதன்மை நீதி அமைச்சராக இருந்தவர். உலகத்தில் உள்ள நீதி நெறிகளை அனைத்தையும் படித்திருக்கின்றார். அதே மாதிரி இலங்கையில் உள்ள அனைத்து நீதித்துறையின் சட்ட வாக்கத்தையும் அலசி ஆராய்ந்து செயல்பட்டு இருக்கின்றார். எனவே இந்த முதலமைச்சர் இந்த மண்ணிலே இருந்து முதலமைச்சராக வந்தவுடனே ஒரு மற்ற மாகாண சபையிலே இல்லாத ஒரு பாரிய நடவடிக்கை செயல்பாடு இந்த மண்ணிலே நடக்கும், வடமாகாண சபையிலே நடக்கும். அதுக்கு பிறகுதான் தென் மாகாணத்திலே இருக்கின்ற இந்த 7 மாகாண சபைகளும் தாங்கள் இதனாலும் என்ன செய்யலாம் யோசிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்ப மைண்டாக்கு பூ போட்டு அந்த முதலமைச்சர் கலையில் புள்ளிதான் இதை செய்யவே இல்லை. வடமாகாணம் இயங்க தோன்றிய இருப்பால்தான் மாகாண சபையில் என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன, என்னென்ன செயற்பாடு இருக்கின்றன என்று இந்த 8 மாகாணங்களும் தெரிய போகும். ஆகவே எங்களுடைய இந்த மாகாண சபை ஒரு திரும்பவும் அந்த செல்வாருடைய சாத்திய போராட்டம், பிரபாகருடைய ஆயுத போராட்டம், மீண்டும் ஒரு சாத்திய போராட்டம் இந்த மண்ணிலே நடக்கப் போகும். மாகாண சபையில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்த யாராவது இடைஞ்சாக இருந்தால் அது ஒரு பெரிய போராட்டத்துக்கான வழியாகும். எங்களுடைய வடக்கு மாகாணத்தை போட்டியை செய்ததும், வடக்கு மாகாணத்தை போட்டியிட வைத்ததும் இலங்கை அரசு அல்ல, இந்தியா, மேற்கு நாடுகள், ஆசிய நாடுகள் போன்ற நாடுகள் தான் இலங்கைக்கு நெருக்கடியை கொடுத்து இந்த காரியத்தை கைங்கரித்து செய்யவில்லை. அவையார் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், இனிவரும் காலத்தில் நேரடியாக இந்த நாடுகள் மாகாண சபைக்கு பணத்தை தரலாம், இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே நிதியை அவர்கள் மாகாண சபைக்கு தருவார்கள். நாங்கள் எங்கள் மாகாண சபையிலே நாங்கள் வந்த தெரியப்பட முடியும் எல்லாம் தேவையில்லா காலத்தில் நாங்கள் வந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பா வருவோம். நீங்க எங்களுக்கு ஓட் போடுவீங்க, நாங்கள் கண்டிப்பா வெல்லுவோம். அது எந்த விதமான கருத்து வைக்கவில்லை. ஆகவே மேலதிகமாக உங்களோட சந்தித்து முழுமையான வாக்குகளையும் நாங்கள் சொல்வதற்காகத்தான் உங்களோட கலந்துரையாடி இருக்கிறோம். இங்க வந்திருக்கின்ற 500 பேரும் 1000 பேருக்கு சொல்லி கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம் காரியத்துக்காக தான் நாங்கள் ஒரு கருத்து. ஆகவே அரசியல் பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை நிப்பாட்டி போட்டு இப்ப என்ன இந்த கோயில் அடியில் வந்து அந்த பெண்ணாபுரம் மனதிக்கு இந்த வயதான ஐயாக்கள் நக்கல் அடிக்கிறதுக்கு ஒரு சீரியஸான யோசித்தாரு. இவ வாரா தன்னைத்தானே அம்மா ஆண்டு கொண்டு இங்க வேற இவட நோட்டீஸ் இருக்கு, ஈகாஞ்சலி அம்மா ஆண்டு கொண்டு வேறு ஐயாண்டு படிக்கல அம்மாண்டு படிக்கல. இந்த அம்மா நாங்க யாரு அம்மாண்டு கொடுறாங்க, பாய்ச்சி முடிச்சு அம்மா தான் அம்மாண்டு கொடுறாங்க, கடல் சூப்பியில பாடுச்சு அம்மா தான் அம்மாண்டு அல்லது சோறு குறைச்சி தீட்டி அம்மா தான் அம்மான்னு சொல்றாங்க, அல்ல நிலாக்காட்டியவரை தாராட்டு பாடிய அம்மா தான் அம்மான்னு சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு நாங்க அம்மான்னு சொல்லவும் மாட்டோம். அதனுடைய கவலை இவர் இந்த காற்றோடு வந்த சரிவு தன்னார் இந்த கடலோட போகும். பவனியாவே ஒரு லெட்டர் இருந்தது, இங்க அம்மா நின்றவன் கடைசியா அந்த காத்தோட அடிவட்டு இங்க நிற்கிறா, இந்த காத்தோட அடிவட்டு இங்க கடல்லாம் இருக்கு, அதனால போடும். அதெல்லாம் அவசியம் பெருசா இருக்குது. மற்ற இன்னொரு இருக்கிற பொண்ணு என்னது பொண்ணு தம்பு தர்ம செய்ய கடமை விருது கொண்டு அவரை பாருங்க. எங்களுடைய சங்கம் கருதி சங்கம், அதுல நாங்கள் அங்கத்தவர்கள், எங்களோட பணம் தான் அந்த சங்கத்தில் இருக்குது, எங்களோட முதல்ல தான் அந்த சங்கம் நடக்குது. இந்த கர்மகரியை மனித ராணுவத்தினுடைய மகன்
எவ்வளவு மடத்தனமான மெரிசலாகிற கருதுறாங்க. அவள புத்தகம் தான் இருக்கு, முந்தங்க புத்தகம் கண்டவரை 4 மாதம் இருந்தாதான் நான் கண்டவளக்காரன்னு சொல்றேன். சார் கண்டவரை நீங்க காலகாலமா இருக்கு, அவன் அதுக்குள்ளே காடி வருவான் இதுக்குள்ள. அதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களுக்கு தெரியுமோ, இந்த புனர்வாழ்வு வீரழிச்சி திட்டத்தில் ஒரு மாற விசிய கிருஷ்ணன் இவர் இந்த ரெக்கன் கேட்கிறாக்கு முதல் இந்த கொடுத்த காசுக்காக சந்தபுரம் போனாலும் அல்ல உங்க இடத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கு. காசை திருப்பி கட்டலைன்னு சொன்னா வெள்ள துணியை விரித்து கொண்டு முழங்கால இருக்கொண்டு சொன்ன மனிதன் தான் இந்த மனிதன். நீங்கள் அங்க போனாலும் சொன்னாங்க பக்கத்து ஊர்ல கண்ணாபுரம் சொன்னாரா அங்க உள்ள பொம்பளைகள் எல்லாம் நீங்க முன்னாடியே பிடிச்சு கொண்டு மடிப்பிச்சு எடுத்தேன்னு என்ன கொண்டு காசு ஆட்டணும். இந்த மக்களை மடிப்பிச்சு எடுக்க பண்ற இந்த மனிதன் தான் ரெண்டு போட்டியிட பாருங்க. இவங்க எல்லாம் எங்க இருந்து என்னத்துக்காக அரச உத்தியோகம் நாளைக்கு மாற்றம் வந்தா பறந்து பக்கம் இல்ல. சரி, ஆகவே இவர்கள் வாசாக்குறாங்க. அப்ப எங்களை என்ன நினைக்கிறாங்க? தாயம் தேசியம் சுய நிலையம் அந்த கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்த நாங்க அதுக்குள்ள இல்லாத யாங்க வாராங்கள் திரும்ப வருவதற்கு. இதை விட இரட்டை வெற்றி என்றதும் ஒரு இரட்டை வெற்றி கொண்டு ஒரு பிஹெச் சுகாதார பரிசோதகர் என்ற பிஹெச்சோட வந்திருக்கிறார். சிவகுமாரத்தை ஒரு நோட்டீஸ் வச்சு நீங்க வாழனீங்களோ புள்ள குடிப்பு அடையாள அட்டவணைகள் இதான் அவர் நோட்டீஸ் இருக்கா. அவர் இந்த மண்ணில இருக்க இல்லை. யாழ்ப்பாணம் மண்ணில் வேலை செய்வோம். நாங்கள் இடம்பெயர்ந்து திரும்பி மீண்டும் கம்பிக்குள்ளாக இங்க வந்தாப்புலதான் அவர் வேலை வாழ மாட்டோம். ஆனால் ஒரு கிராம தொழிலாளர் காரில் விழுந்து தன்னோட குடும்பம் இங்கே இருந்தான்னு சொல்லி எங்களோட மக்களுக்கு கொடுத்த இந்த நிவாரணத்துல தானும் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு தன்னோட குடும்பத்தில் மோட்டர் சைக்கிள் கேட்டுக்கொண்டு ஒரு ஆள் இந்த பிஎட் அத இங்க வந்து ஓட்டு கேட்க வர பாருங்க. ஆட்கள் முன்னே இருந்து வெளியில ஒரு வார மனுஷன் கேட்பாங்க. இந்த மண் முடிவுக்காக போராடிய மண், முடிவுக்காக இன்னும் வேண்டியிருக்கிற மண். யாராவது இந்த மண்ணிலே முடிவுக்காக வருவான். இந்த மண்ணிலே விளைக்கப்பட்டவன் முளைப்பான். முளைத்து அவன் மீண்டும் ஒரு 3ஆம் கட்ட போரை நடத்துவான். அது ஆயுத போராட்டம் கொண்டு நான் சொல்லுவேன். சாத்திய போராட்டம் இருக்கு. ஒரு சாத்திய போராட்டம் நடந்து சிங்கள மக்களை நடுக செய்ய ஒரு காலம் வரும். ஏன்னு சொன்னால் சம்பிக்க ரணவக என்ற ஒரு சக்தியை சொல்றான். இந்த விக்கிரேஸ்வரன் 3ஆம் கட்ட இந்திய போராட்டம் வாங்கிட்டாரா? நீங்க எல்லாம் கொடுத்து கட்டுங்க சிங்கள மக்களே. எந்த சிங்களனாவது பிரபாகரன் கண்டுபிடிச்ச காலத்துல குருநாதருக்கு இந்தியாவில் வந்து கலந்துவாங்க. யாராவது நினைக்கிறானா? இப்ப வந்திருந்து கொண்டு அவர் காய்க்கிறார். எல்லா 8 மாகாணங்களுக்கும் மாகாண தேர்தல் நடந்ததான். யாழ்ப்பாண மாநகர தேர்தல் நடக்க போன்னு சொன்ன உடனே தலையில மயிரில்லாமல் காப்பு விடுகிறவங்க இழுத்து கட்டிக்கொண்டு பாப்ப நடந்து பார்ப்போம். மனமான தேர்தல் 7 மண்டா செய்வாப்போம் நடத்த விட மாட்டோம் கொண்டு கோட்டுக்கு போய் அங்க போய் இங்க போய் கூத்தாடி கணிக்கிறாங்க. ஆகவே இலங்கை இருக்க பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாம் 90 காமுகர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாங்க. அமைச்சர் ஒரு அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர் வந்து சொன்னா தனக்கு யாழ்ப்பாணத்து பொம்பளைய கல்யாணம் முடிக்க விருப்பமா இருக்காங்க. பாருங்க இந்த காமோட எண்ணத்தை என்ன கலை அழைக்கிறாங்க. அதே மாதிரி மகனிடம் உள்ளவர்கள் அவங்க தென்னாப்பிரிக்காவில் ஒரு தலைவர் நீதிபதி, உலகத்திலே தலைவர் நீதிபதி. அவருடைய நேர்மைக்காகத்தான் அவரை மனிதர்கள் காப்பதில் முதல்வராக போட்டுட்டார். அவர் இங்கே வந்து இங்கே இனப்பிரச்சனை இனப்படுகொலை நடந்ததா, உலக விசாரணை ஒன்று தேவையா, சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை
இந்த இடத்துக்கு செய்யணும் ஆண்டு சிறப்பு வந்த அம்மாவை அந்த அம்மாவை ராஜராஜ மத்தியாவை காய்க்கலாம் ஏன்னா தகுதி இல்லை இவன் சொல்றான் அவன் கல்யாணம் கட்டது விருப்பமா இருக்கு இந்த மேலும் தான் சொல்றான்டா இவனையும் வைத்துக்கொண்டு ஆட்சி நடந்தால் மகன் ஆகவே இது மகிழ்ச்சி யார் தான் அவன் ஆகவே நாங்கள் மிக பக்குவமாக இருப்போம் எனவே நான் அரசியலுக்குள்ள போவதில்லை என்றால் வருகின்ற இந்த தேச ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் அதனுடையாலே வருகின்ற 21ஆம் தேதி முதலாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற அரியத்திரம் ஐயா அவர்களுக்கும் 5ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற குருராஜா ஐயா அவர்களுக்கும் 7ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற அடியேனுக்கும் உங்களை விளைவிக்க முடியாத பொன்னான வாக்குகளை இட்டு எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கிறவங்களுக்கு வேண்டி விட வேண்டும்.